finished. Finished. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜெபம் ஒரு விசேஷித்த ஜெபமாக இருக்கும். எப்படிப்பட்ட ஜெபம் என்று சொன்னால், நாம் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். பல ஜெபங்கள் நம்ம ஜெபிச்சிருப்போம். ஏதோ ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், விசுவாசத்தில் ஜெபிக்கிறோம். ஆனாலும் இந்த ஜெபத்தில் இணைகிற பொழுது உங்கள் முழு விசுவாசத்தையும் நீங்கள் தேவ சமூகத்துக்கு முன்பதாக தேவனுக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்கள் முழு விசுவாசத்தோடு நின்று, ஆண்டவரே, நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன், அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன், உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், நான் சாட்சியாய் நிற்பேன். நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை விசுவாசத்தில் கேட்க போறீங்க. இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த உறுதியான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை விடுவிப்பது நிச்சயம். என்றால் இயேசு கிறிஸ்துவிடத்தில், அதாவது தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுதுதான் அற்புதம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த பொழுது ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு வந்தார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் மேல விசுவாசம் வைத்து வந்த ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். விசுவாசம் இல்லாதவர்களை பார்த்து தேவன் என்ன செஞ்சார்? கடிந்து கொண்டார். என் ஆண்டவராக இயேசு விசுவாசம் இல்லாதவர்களை கண்ட பொழுது அவர் கடிந்து கொண்டார். பாருங்க, இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசத்திற்கு பலன் என்ன தெரியுமா? அற்புதம், அடையாளம், நிச்சயமாகவே அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஆக விசுவாசத்தோடு இந்த ஜெபத்துல நீங்கள் இணைய போறீங்க. இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு கேளுங்க. நான் விசுவாசத்தை குறித்து தான் தியானிச்சு நான் ஜெபிக்க போகிறேன். நிச்சயமாகவே இந்த ஜெபம் முடிவதற்குள் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. என் தேவன் உங்கள் விசுவாசத்தை கண்டு நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கட்டுகளிலிருந்து உங்களை அவர் விடுதலையாக்குவார். உங்கள் போராட்டத்திலிருந்து விடுதலையாக்குவார். உங்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குவார். உங்கள் வியாதியிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குவார். இந்த ஜெபத்தை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கேளுங்கள். ஜெபிக்கலாம் வாங்க. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, my Master. Thank you, my Master. Thank you, my Master. Thank you, Holy Spirit. நன்றி, 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 நன்றி. இயேசுவே, 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 நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், 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 நீர் நீதியுள்ளவர், நீர் அற்புதத்தின் தேவன், நீர் அதிசயத்தின் தேவன், ஆச்சரியமானவைகளை செய்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்பா, இந்த ஜெபம் விசேஷித்த ஜெபமாக மாறட்டும். இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, தங்கள் விசுவாசத்தில் நின்று உறுதியாய் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என் தேவன், நீர் உம்முடைய மகத்துவத்தை நீர் வெளிப்படுத்துவீராக, உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீராக. ராஜா இயேசுவே, நீர் சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு கண்மலை இல்லை ராஜா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அப்பா. எங்கள் கூப்பிடுதலுக்கும் எங்கள் ஜெபங்களுக்கும் பதில் தரும் உன்னதமான தேவன் நீர் சுவாமி. உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு கண்மலை இல்லை. மரித்தோரில் இருந்து முதல் பிறந்த எங்கள் ஆண்டவர்,
பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீரே அல்வாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீரப்பா. நீரே முந்தினவர், நீரே பிந்தினவர், 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற என் ஆண்டவர் அப்பா. நீங்க மரித்தும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர் அப்பா நீர். ஹல்லேலூயா. நீர் சத்தியம் உள்ளவர், நீர் சத்தியம் உள்ளவர், என் இன்ப நேசர். ஹல்லேலூயா. 10,000களில் நீர் சிறந்தவர், முற்றிலும் அழகுள்ளவர் நீர். உன்னதமானவரே, உங்க நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் தாவீதின் வேறுமானவர், யூதா கோத்திரத்து சிங்கம் அப்பா, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். பூலோகத்தின் தேவன் நீர் ஒருவரே, உன்னதத்தின் தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் தேவன், உலக தோற்றம் முதல் அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், தேவனுடைய வார்த்தை என்னும் நாமம் உள்ளவர், தாவீதின் சந்ததியானவர் அப்பா நீர். ஆமேன் எனப்பட்டவர் அப்பா. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும். ஒரு புது அபிஷேகம் பிள்ளைகளை தொடட்டும். தங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுதே உத்தமமாய் உண்மையாய் தங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். நிச்சயமாகவே எப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் இருதயத்தில் விசுவாசித்து அதை கிரியைகளில் வெளிப்படுத்தினாள், அதுபோல இந்த நேரத்திலும் அப்பா, எப்படி 4 நண்பர்கள் அப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, படுக்கையிலிருந்து எழுந்திருக்க கூட முடியாத அப்பா அந்த சப்பானி, அந்த முடவனை தூக்கி கொண்டு வருகிற பொழுது ஹல்லேலூயா, விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வீட்டின் ஓட்டை பிரித்து இறக்கினார்களாம். அவர்கள் விசுவாசத்தை கண்டார். என் இயேசு ஆச்சரியப்பட்டார், சுகமாக்கினார். விசுவாசத்தை கண்டார் என் ஆண்டவர். உம்முடைய ஒரு வார்த்தை போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டார். அவருடைய வார்த்தையை கனப்படுத்தின அப்பா அந்த ராஜாவிடத்திலே, அந்த மந்திரின் இடத்திலே என் ஆண்டவர் சொன்னார், நீ போ. அந்த 100க்கு அதிபதியினிடத்திலே என் கிறிஸ்து இயேசு சொன்னார், நீ போ, உன் வேலைக்காரன் சுகமாயிருப்பான். ஆனாலும் நீர் சொன்னீர், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் காணவில்லை என்று சொன்னார். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர், எங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை தருகிறவர். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் மேல் விசுவாசம் கொள்ள வேண்டுமா? ஏனென்றால் நீதிமான் விசுவாசத்தினால்தான் பிழைப்பான். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமா? அமராஜேசப்பா, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை யார் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் கிறிஸ்து இயேசு அற்புதங்களை செய்வது நிச்சயம், விடுதலையை கொடுப்பது நிச்சயம். விசுவாசத்தோடு ஜெபிக்க நாம் இப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. மத்தேயு 21:22 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றாராம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகமே படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி என் இயேசு சொன்னார். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறானாம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவன் நினையாதிருப்பானாக. ஏனென்றால் இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறானாம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம்
பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று யாக்கோபு எழுதுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று யூதா 1:20 வாசிக்கிறோம். இங்கே விசுவாசத்தோடு ஜெபிப்பவர்களே எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாதவர்களை இயேசு கடிந்து கொண்டார். ஆபிரகாம் விசுவாசத்தோடு இருந்தால் மாபெரும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். பாருங்கள், நிச்சயமாகவே உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். இந்த ஜெபத்தில் இணைகிற நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏதோ நான் ஜெபித்தேன் என்றல்ல பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் விசுவாசத்தினாலும் உங்கள் நீண்ட ஜெபத்தினாலும் இன்னும் உங்களுடைய நற்கிரியைகளினாலும் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நினைக்க கூடாது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டுமா? அவரை விசுவாசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கிரியைகள் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் மேல் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டுமா? பிதாவாகிய தேவன் தன் மடியில் இருந்த சொந்த குமாரனை எனக்காகவே அவர் சிலுவையில் தந்திருப்பார் என்று சொன்னார். அவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவர் மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது என் தேவன் அற்புதத்தை செய்கிறார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற பொழுது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் இருக்கவில்லை. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சாராள் விசுவாசத்தினால் பெரிய அற்புதத்தை பெற்றுக் கொண்டாளாம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். மலட்டு தன்மைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் மாறும். ஐயோ, எனக்கு குழந்தை இல்லை என்று அங்கலாய்த்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை என் ஆண்டவர் கற்பம் தரிக்க பண்ணுவார். மலடியா இருக்கிற உன்னை பிள்ளை தாய்ச்சியாய் மாற்றுவார். பாருங்கள், சாராள் கற்பம் தரிக்க பலனடைந்தாளாம். அவள் வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். நாம் எதை விசுவாசித்து ஜெபத்தில் கேட்போமோ அதை எப்பொழுதும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க நீங்கள் செய்ய வேண்டியது அறிக்கை பண்ணுங்கள், விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். ஜெபிக்கிற பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். அற்புதம் இப்பொழுது நடக்கும், என் வாழ்க்கையில் அதிசயம் உண்டாகும் என்கிற ஆழமான விசுவாசம் கிறிஸ்து இயேசு அண்டை வருகிற பொழுது அந்த விசுவாசத்தை முன்வையுங்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே அதிசயத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், யோவான் எழுதும் பொழுது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாகவே விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். இதுதான் உகந்த ஜெபம்.
Oh, thank you, Holy Spirit. Rima karadalaba shabalaba rakaladi antonadibi. Ribo shibilibiri antonadi. Rima karadalaba shabalaba rakaladi antonadibi. ராஜா, இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் கர்த்தருடைய வல்லமை இந்த விசுவாசத்தில் ஜெபிக்கிற பொழுது உண்டாகட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நிமிஷம் தானே ஆளுகை செய்யட்டும். உள்ளத்தில் விசுவாசித்து உம்மை நோக்கி பார்க்கிற இந்த வேளையிலே என் தேவன் நீர் செய்யும் அதிசயத்தை காண பண்ணுவீராக, அற்புதத்தை காண பண்ணுவீராக. ராஜா, உன்னதமான தெய்வமே, என் தேவ வல்லமை இந்த நேரத்திலே விளங்க பண்ணுவீராக. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த வேளையில் தானே அப்பா துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் பாரங்களும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு அது விலகும். என் கிறிஸ்து இயேசு இந்த நிமிஷம் தானே நீர் அற்புதத்தை செய்வீர். உம்முடைய அதிசயமான அந்த கரத்தை நீர் நீட்டுவீரப்பா. சுவாமி, பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள், வியாதியாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சுகத்தை கொடுப்பீர். இப்பொழுதே அற்புதத்தை செய்வீரப்பா. படுக்கையின் மேல் தூக்கி கொண்டு வந்த அப்பா, அல்லேலூயா, விசுவாசத்தோடு தூக்கி கொண்டு வந்து உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக இறக்கின அந்த மகனை நீர் விடுதலை ஆக்கினீரே. அவர்கள் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டீரே. அமராஜா, உம்முடைய வார்த்தையை அனுப்பும், உம்முடைய வசனத்தை அனுப்பும். உம்முடைய வசனம் அனுப்பப்படுகிற பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே இயேசப்பா, அந்த விசுவாசத்தை கண்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்தீரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தானே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மிடத்தில் கதறுகிற, உம்மை நோக்கி பார்க்கிற, விடாமல் விசுவாசத்தில் உம்மையே நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை அளிக்காமல் இருப்பீரோ? பர்துமேயு என்கிற குருடன் விசுவாசத்தோடு உம்மை பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தானே. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் விடாமல் அவன் சத்தம் போட்டுக்கொண்டே வந்தானே. அப்பா, அவனை கண்ட பொழுது, அந்த சத்தத்தை கேட்ட பொழுது, அந்த விசுவாசம் என்கிற அந்த சத்தம் உம்முடைய இருதயத்தை தொட்டது. நீர் நின்றீர், அவனை அழைத்தீர், என்ன வேணும் என்று கேட்டீர். அப்பா, அவன் விருப்பத்தை நிறைவேற்றினீர், அவன் கண்களை பார்வை அடையும்படி செய்தீர். அப்பா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கூப்பிடுகிற யாவருக்கும் நன்மையும் அற்புதத்தையும் செய்யும் என் ஆண்டவர். அப்பா, ஒருவேளை இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அப்பா உம்முடைய விசுவாசம் உள்ள பிள்ளைகள், உங்க மேல அப்பா நீர் செய்து முடித்த காரியத்தின் மேல், சிலுவையில் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக எடுத்த அந்த வெற்றியின் மேல் இப்பொழுதும் என் பரமதேவன், என் ஆண்டவராக இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் அமர்ந்திருந்து என் ஜெபத்தை கேட்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நிற்கிற யாவருக்கும் நீர் அற்புதத்தை இந்த வேளையில் தானே நீர் செய்வீராக. ராஜா, இந்த நிமிஷம் தானே நீர் செய்வீராக. சுவாமி, அப்பா, வல்லமை இறங்கணும், அப்பா, மகிமை இறங்கணும். சுவாமி, இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகள் அதிசயத்தை காணட்டும், அற்புதத்தை காணட்டும், அடையாளங்கள் உண்டாகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்தில் எந்த ஒரு வியாதியும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இப்பொழுதே இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது இந்த விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கட்டும். அப்பா, என்னை அவர் சுகப்படுத்துவார் என்று, என் வியாதியை விலக்குவார் என்று நம்பிக்கையோடு அப்பா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உள்ளான மனுஷனை கொண்டு தன் ஆவியிலிருந்து ஜெபிக்கிற எந்த மனுஷனுக்கும் நீர் அற்புதத்தை செய்வீரப்பா. ஏதோ ஜெபித்தோம் அல்ல, கடமைக்கான ஜெபம் அல்ல, கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு, ஹல்லேலூயா, தன் சொந்த குமாரனையே எனக்காக கொடுப்பார் என்று சொன்னார். இந்த வியாதியை என்னை விட்டு குணமாக்குவது நிச்சயம், என்னை சுகப்படுத்துவது நிச்சயம், என்னை குணமாக்கி என்னை சாட்சியாய் நிறுத்துவது நிச்சயம் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற இந்த வேளையிலே என் கிறிஸ்து இயேசு நீர்தாமே உம்முடைய கரங்களை நீர் வைப்பீர், பிள்ளைகளை தொடுவீர், நீர் குணமாக்குவீர். அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசினால் வந்த வியாதியாக இருந்தாலும் சரி, பாவத்தினாலும் சாபத்தினால் வந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த பலவீனத்தை என் கிறிஸ்து இயேசு இப்பொழுது நீர் நீக்கி தருவீர். பிள்ளைகளை விடுதலையாக்குவீர். அப்பா,
அப்பா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த வேளையில தானே பிசாசுகள் விலகி ஓடட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகள், இந்த யூத ராஜ சிங்கம் என் மேல் காணக்கூடிய அசுத்தத்தை, இருளை, பிசாசை விரட்டுவார், என்னை விடுதலையாக்குவார். இந்த பிசாசின் பிடியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து, இந்த விபச்சார ஆவீனத்திலிருந்து, வேசித்தன ஆவீனத்திலிருந்து, இன்னும் மதுபானம், போதை வஸ்திரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார். மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையாயிருக்கிற என்னை விடுதலையாக்குவார். நான் விடுவிக்கப்படுவேன். என் வாழ்க்கையில் நான் வெற்றியை காண்பேன் என்று சொல்லி, அப்பா, விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் ஜெபிக்கிற பொழுதே பிசாசுகள் விலகி ஓடும், சத்துருக்கள் விலகும், சர்ப்பத்தின் ஆவிகள் விலகும், யெசபேலின் ஆவிகள் விலகும். இன்னும் லூசிபர் என்கிற பொல்லாத பிசாசானவன் விலகி ஓடுவது நிச்சயம். பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற அத்தனை கட்டுகளிலும் இருந்து விழுந்து போனவன் விலகி ஓடுவான். நிச்சயமாகவே தள்ளப்பட்டவன், ஆகாதென்று தள்ளப்பட்டவன் விலகி ஓடுவான். விசுவாசத்தோடு என் உன்னதரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே விழுந்து போன பிசாசானவன் விலகி ஓடுவான். இதுதான் நிச்சயம். என் தேவன் கொடுக்கும் உறுதி. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அப்பா, பிள்ளைகளை பிடித்திருக்கிற, இரவில் தூங்க விடாதபடி பயமுறுத்துகிற, திகிலை கொடுக்கிற அப்பா, எந்த பிசாசுகளும் விலகும் இப்பொழுது. எந்த பிசாசுகளும் விலகி ஓடும் இப்பொழுது. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே என் தேவனுடைய வல்லமை இறங்கும், அபிஷேகம் இறங்கும். கட்டுகள் அறுக்கப்படும், நுகங்கள் முறிக்கப்படும், பிசாசுகள் வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும், விழுந்து போன அத்தனை ஆவிகளும், சரீரத்தில் மறைந்திருக்கிற பிசாசுகளும் பிள்ளைகளை விட்டு விலகும். பாவம் செய்ய தூண்டுகிற அத்தனை ஆவிகளும் அழிக்கப்பட்டு போகும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த வேளையில் என் ஆண்டவர் விடுதலையும் நீர் கட்டவிழ்கிறீர் அப்பா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த நேரத்தில் அப்பா, பிள்ளைகளுக்கு எங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ, தரித்திரத்தில் இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவராக இயேசு நீர் ஐஸ்வர்யம் உள்ள பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீர் அப்பா. சுவாமி, நாங்கள் தரித்திரராய் ஆகக்கூடாது என்பதற்காக ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீர் எங்களுக்காக தரித்திரர் ஆனீர். இப்பொழுதே அந்த ஐஸ்வர்யம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரட்டும். ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் வரட்டும். அமராஜா ஏசப்பா, கடன் பாரத்திலிருந்து விடுதலை அப்பா இப்பொழுதே உண்டாகட்டும் சுவாமி. கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படட்டும். பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலைகளை என் ஆண்டவர் நீர் கொடுக்க வேண்டும் அப்பா. இப்பொழுதே இந்த ஜெபத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த வேளையில் தானே பிள்ளைகளின் இருதயத்தின் விருப்பத்தை என் ஆண்டவர் நீர் நிறைவேற்றணும். தாமதமான திருமண காரியங்கள் துரிதமாய் நடைபெற ஏற்ற துணையை என் கிறிஸ்து இயேசு நீர் கொடுக்கணும் அப்பா. இப்பொழுதே விடுதலை, இந்த நிமிஷம் தானே விடுதலை. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை, ஒவ்வொருவருக்கும் அற்புதம். காரியங்கள் ஜெயமாய் இனி மாறும். இனி நன்மைகளே நடக்கும். இனி தீமைகள் நடக்காது. இனி நன்மை செய்வார் என் ஆண்டவராகிய இயேசு. அப்போஸ்தலர் 10:38 அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாராம். ஆகவே பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கி அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்யும் என் இயேசு அவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதமும் அடையாளங்களும் நடக்கட்டும். இயேசுவே, உமக்கென்று நான் சாட்சி கொடுப்பேன். இந்த ஊழியத்தில் நான் சாட்சியாய் நிற்பேன். இந்த ஊழியத்தில் நான் இணைந்து நிற்பேன். இந்த ஊழியத்துக்கு நான் நிச்சயமாகவே இந்த ஊழியத்தில் என் சாட்சியை நான் பதியிடுவேன். என் சாட்சியை நான் பதிப்பேன். உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். நிச்சயமாகவே நீர் விடுவிப்பீர் என்று இப்பொழுதும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அதிசயத்தை காண பண்ணுவீர். இந்த ஜெபத்தின் மூலமாக என்னை விடுதலையாக்குவீர். நான் நம்புகிறேன். இனி என் காரியம் வாய்க்கும். இனி நான் ஜெயம் பெறுவேன் என்கிற ஆழமான ஒரு விசுவாசம் இப்பொழுதே உண்டாகிற பொழுது ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வானம் திறக்கப்படட்டும். பரலோகம் அப்பா இந்த பிள்ளைகளின் ஜெபத்தை அங்கீகரிக்கட்டும். உன்னதத்திலிருந்து அற்புதமும் அதிசயமும் நடக்கட்டும். தெய்வ தூதர்கள் இறங்கட்டும். தடைகளை எல்லாம் உடைப்பார்களாக. ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். சங்கிலிகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். கட்டுகள் எல்லாம் விலகி போகட்டும். இயேசுவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி அதிசயத்தை காண பண்ணுவீராக. இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அற்புத சாட்சியாய் நிறுத்துவீராக.
இந்த ஜெபத்தில் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயம் நடக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.